Hi friends, welcome to Tasty Tamil Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா சண்டே ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் மசாலா. இந்த மட்டன் மசாலா வந்து உங்களுக்கு plain ரைஸ், வெஜிடபிள் புலாவ், கீ ரைஸ் இந்த மாதிரி சாதத்துக்கு, சப்பாத்திக்கு இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க இந்த மட்டன் மசாலாக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த மட்டன் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ மட்டன் போனோடு எடுத்திருக்கேன், ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 கப் தயிர், புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசா ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா இந்த மாதிரி நடுவில் கீறி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தேவையான அளவு, 2 மீடியம் சைஸ் தக்காளி அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க, மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு அன்னாசி பூ, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்து இதெல்லாம் நல்லா வெடிக்கணும். இப்போ பாருங்க வெடிச்சிருச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகா, அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரையே வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையே வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மட்டனு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, தக்காளியை சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனையும் போகிற வரையே வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி ஊற்றி நல்லா வதக்கி வச்சு அதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு நல்லா. இப்போ இதில் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. தயிரை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் தயிர் போட்டால் நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு குக்கரை மூடி போட்டு இதை வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு 6 விசில் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மட்டன் மசாலா வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு.
இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கொதி வரணும். நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு கொதி வரட்டும். மசாலா வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணி வேண்டாம், ஓரளவுக்கு திக்காகவே வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மட்டன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் எவ்வளோ சூப்பராக மேலே வந்திருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மட்டன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வெஜ் புலாவ் மட்டன் மசாலா. வெஜ் புலாவ் கூட மட்டன் மசாலா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெஜ் புலாவோட ரெசிபியை வந்து நான் அடுத்த வாரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் மசாலா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.